வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆக்கள் உசாரா செய்யணுமோ இல்லையோன்னு பாப்போம். இல்ல நாங்கள் அந்த தெரிஞ்ச அண்ணாண்ட பட் ரெண்டு நேரம் விழுத்தா காணுவேன் என்ன அனைவருக்கும் வணக்கம். நான் ரசாயினி, நான் ஜோவேல். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இன்றைக்கு வந்து நாங்க அக்கா விட்டாம வந்து நிக்கிறோம்னு ஜோவேல். அப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் வீடியோல அக்கா வந்து ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்க போறான்னு சொல்லி. அப்ப இன்றைக்கு தான் அந்த வேலையும் வந்து முதலாவது நாளா வந்து அக்கா வந்து ஆரம்பிச்சுட்டா அந்த வேலையும் வந்து நடந்து கொண்டிருக்குதானே நடந்து கொண்டிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப முதல் கட்டமா நாங்க தூண் அங்கால சீமந்து கெல்லெல்லாம் பறிச்சுனாங்க. அப்ப பறிச்சப்ப இண்டை தான் ஏற்கனவே நாங்கள் வேலைக்கு வர சொல்லி அவையில கொஞ்சம் வேலைன்றபடியா வரையெல்லாம் போனபடியா இண்டை தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலையை செய்து கொண்டிருக்கணும். உண்மையிலே இண்டை ஸ்டார்ட் பண்ணது ஒரு நல்ல விஷயம். என்ன அதுவும் அவைகளுக்கும் எவ்வளவு வேலைன்ற மத்தியில எங்களுக்கும் வந்து இந்த வேலையை செய்தாருங்க. ஏண்டா இப்ப வந்து மேசன் ஆக்களை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு பக்கம் விலை கூடி கொண்டு போனாலும் சீமந்துகள் அது இதுகள், ஆனா அவைகளுக்கு வந்து வேலையில் வந்து ஏற்கனவே சொல்லி போயிட்டு 1 கிலோமீட்டர் கிட்ட வருமானு நினைக்கிறேன். பண்டைக்கு வந்து வேலை செய்து கொண்டிருக்கணும். பண்டை தான் நாங்களும் வந்து நாங்கள் காலையிலையும் வரையில பண்டை தான் வந்து நாங்க பின்னேரம். அப்ப இன்றைக்கு போய் என்ன வேலை நடந்திருக்கு, என்ன கட்டத்துல போகுது, எப்படி வேலை செய்து கொண்டிருக்கணும் மட்டும் பார்க்க போறோம். இன்னும் எத்தனை நாள்ல முடிக்க போறோம், இன்னும் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி. ஆனா செலவுன்னு சொன்னாலே எக்கச்சக்கமான செலவு தான் வருமானு நினைக்கிறேன். கட்டம் கட்டமா தானே செய்து கொண்டு போகலாம். அப்ப ஒருக்கா போய் பாப்போம் என்ன மாதிரி வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு, இந்த மட்டத்தோட நிக்குது, என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இல்ல நாங்கள் அந்த தெரிஞ்ச அண்ணாண்டபடியா நாங்கள் பயப்பட தேவையில்லை. பழக்கம் என்றபடியா பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் நெருப்பா தான் நிப்பார். அடிக்கிற வெயிலு கொஞ்சம் நெருப்பா தான் நிக்கணும். அப்பதான் வேலையை கொஞ்சம் குயிக்கா முடிக்கலாம். அந்த மாதிரி வேலையை கொஞ்சம் நெருப்பா போய் கொண்டிருக்கோம். அப்ப நாங்கள் ஒருக்கா போய் பார்ப்போம் என்ன மாதிரி என்ன கட்டத்துல போய் கொண்டிருக்கோன்னு சொல்லி. அதாவது எங்களோட வீடியோ நீங்க முதலா நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க எங்களுக்கு அது தார பெரிய ஒரு ஆதரவா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இப்ப நாங்க வீடியோக்குள்ள போவோம். சரி, அப்படியே 6 தூணெல்லாம் நிமித்தி வேலை நடந்திருக்கு. வெயில் என்று சொன்னா பயங்கர வெயிலா தான் இருக்கு. ஆறு தூணெல்லாம் போட்டு கீழே அப்படியே கீழையும் அப்படியே அத்திவாரத்துக்கு ஏற்ற மாதிரி வேலையெல்லாம் நடந்தான் இருக்கு. இங்கே தண்ணி அடியும் நடக்குது. தண்ணி அடியண்டா அதாவது தண்ணி அடிச்சு கொண்டிருக்கணும். உள்ளதான் சீமந்து போட்டதோ இல்ல சீமந்து போடுறதோ இனிதான் போடுறதோ? இது அடிச்சதுக்கு பிறகுதான் நீ சீமந்து போடணும். வேறங்க 6 தூண் நிமித்தி இருக்கணும். இங்கே 8 அடி தூண், அப்படியே இதுல 10 அடி தூண். இது ஃபுல்லா இனி சுத்தி வர அப்படியே தண்ணி அடிக்கணும். என்ன கட்டு ஃபுல்லா தண்ணி அடிச்சாதான் உள்ளுக்கு இருக்கிற அந்த தூள் கல்லுகள் எல்லாம் உள்ளுக்கு எறும். என்ன டீ குடிக்க வரட்டாமா? அதோட டீயும் கொடுத்து கொண்டிருக்கீங்க போல. ஆனா என்னதான் இல்ல, அதோட என்னதான் வெயிலா இருந்தாலும் அந்த டீ குடிக்கிற மாதிரி டீயோ பிளேன் டீயோ குடிக்கிற மாதிரி வராது. என்ன நீங்க உஷாரா கொடுத்தபடியே தான் இன்றைக்கு 6 தூணை நிமித்தி இவ்வளவு கட்டுகள் எல்லாம் முள்ளுக்கு எல்லாம் கிடங்கெல்லாம் மடிச்சு மண்ணெல்லாம் போட்டிருக்கேன் போல. நல்ல வேலை நடந்திருக்கு. அதோட நீங்களும் வேலை செய்திருக்கீங்க போல. சாப்பாடு சமைச்சதா? சரி சரி. அதுதானே டீயையும் கையில வச்சிருக்கீங்க. தாங்க இந்த டீ எனக்கு இருக்கும். சோ ஃபுல்லா அப்படியே அடிக்கணும். என்ன தண்ணி கலவை போட்டது உள்ளுக்கு? இனிதான் அடிச்சதுக்கு மேலதான் பிறகுதான் கலவை போடணும். எத்தனை அடி இது? 16. என்ன 16க்கு 10. பரவாயில்ல, நல்ல ஒரு நீளமா தான் இருக்கேன்.
இருங்க அப்படியே ஆள் ஒரே கரைச்சலா இருக்கு வண்டியில ஏத்தட்டாம நான் உள்ளுக்கு இருங்க அப்படியே கையெடுங்க இறுக்கி பிடிங்க பாப்போம் இறுக்கி பிடிங்க ஓ சு பாப்போம் ரியானா பாப்போம் ஆள் சரியான பயத்துல இருக்க இங்க பாருங்க ரியானா வேணாமா இப்ப நீங்க தானே கேட்டீங்க உருட்ட சொல்லி நீங்க தானே கேட்டீங்க காணுமா இறங்குவோமா அப்ப சீமந்த கலவா போடணுமே என்ன இந்த சீமந்தம் எல்லாம் இதுல சீமந்தம் மண்ணும் அப்படியே மிக்ஸ் பண்ணி அந்த இது ஃபுல்லா அப்படியே போடணும் இது ஃபுல்லா எல்லாத்தையும் போட்டுட்டு நீ அதுக்கு மேல தண்ணி அடிக்கணும் தண்ணி அடிச்சாதான் இந்த சின்ன சின்ன இடங்களுக்குள்ள லீவுகளுக்குள்ள இந்த சீமந்த மண்ணெல்லாம் போய்கிறத கொஞ்சம் பலமா இருக்கும்னு சொல்லி மண்ணு சீமந்தம் கலக்க போறேன் இதோட ரெண்டாவது என்ன ஆனா சரியான வேரா இருக்குமே என்ன சுத்தி சுத்தி தென்னை மரம் தானே பயங்கர வேரா இருக்குமா இதுக்குள்ளே போல வேற என்ன தென்னையிலுக்குரிய இடம் தானே அண்டு நாங்கள் கேட்க அவட கஸ்டமருக்கு மட்டும்தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா இது நல்ல மேன நிப்பான் இது அப்படி ஒன்று போடணும் ஒன்று காணும் தானே என்ன ஒன்று காணும் தான் தூர்ற என்னத்துக்கு மேடை இல்லை என்ன போட்டது இனி நீங்க வேலை செய்ய செய்யதான் நீ மேடை வரும் சீமந்தம் விலை கூடிட்டேன்னு 200 கூடிட்டான் 2200 எடுத்தது சீமந்தம் என்ன இனி அடிக்கடி எல்லாம் விலையில் கூடிக்கொண்டுதான் போகும் என்ன அப்ப பானை சாப்பிடுங்க சீ பானைக்கு இன்னும் விலை கூட்டையில எப்ப சீமந்த நேரம் கட்டி பட்டிருக்கோன்னு இல்லன்னு தானே ரெண்டு நேரம் கொடுத்தா காணுவேன் என்ன ஆனா அவர் சொன்ன மாதிரி மேடை இல்லை தானே அதுதானோ இன்னும் எல்லாம் கொஞ்சம் குலைக்கத்தான் சரியா வருமே நான் மேடையா கட்டாயம் மேடை ஒன்று இருக்கணும் மண் நல்ல மண் ஒண்ணா பயங்கர வேற என்ன கட்டு வேலைகளுக்கு பூச்சி வேலைகளுக்கு அரிச்சு தான் கட்டணும் போல காணுமா ரைட் நான் வேர்க்கு தானே இந்த குளியலுக்குள்ள போய் வராங்க மேல தண்ணி அடிக்க ஒரு பக்கெட் இதுக்கே சரி போலையா திரும்ப ஒருக்கா போடணுமா
மோட்டரை போடட்டும் போடுங்க போடுங்க எல்லாம் போடட்டும். குளிச்ச கலவையும் சரியா வந்துட்டேனே சரியா வந்துட்டு இப்ப ஒரு பேக்கெட் போட்டது ஒரு பேக்கெட்டும் அப்படியே சுத்தி வர போட்டோன்னா முடிஞ்சு. அஸ்திவாரங்கள்லாம் நல்ல பிளப்பா இருக்கும். அப்படியே மண்ணெல்லாம் போட்டு சீமந்தெல்லாம் போட்டு எல்லாம் குழைச்சி தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே கீழே அப்படியே அத்திவார கட்டெல்லாம் கட்டி கொண்டிருக்கணும். அத்திவார கட்டெல்லாம் கட்டி கொண்டிருக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக அப்படியே பாருங்க எல்லா கட்டு வேலையும் அப்படியே அத்திவார கட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுது. இப்படி எங்கால பக்கம் வந்து 3 வரி கல் வச்சிருக்கணும். 3 வரி கல் வச்சிருக்கணும். எப்படி இருக்குன்னு சொல்லி இது என்ன 3 வரி தான் கல் வைக்கிறதோ 4 வரியா? அதுதானே அத்திவாரம் கொஞ்சம் பச்சை கட்டண்டபடியா 4 வரி வைக்க இயலாது. அப்ப அதால 3 வரி வச்சிருக்கணும். 3 வரி வச்சிருக்கணும். வேலை திட்டங்கள் அப்படியே நடந்து கொண்டிருக்கு. இனி காய விட்டு தானே இனிமேல ஒரு வரி வைப்பி நம்ம நினைக்கிறேன். இதுதானே வேலையை நடந்து கொண்டிருக்கு. உண்மையிலே இந்த வேலைக்குள்ளேயும் கொஞ்சம் குயிக்காக வேலை செய்து கொண்டிருக்கணும். வெயிலாண்டு சொன்னா பயங்கர வெயில். ஆனால் நாளை தான் ஒரு வரி வைக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பச்சை கட்டுண்டபடியா உடனே வச்சா அப்புறம் எல்லா கட்டையும் அப்படியே கீழே விழுத்திடும். அதை நாளைக்கு ஒரு வரி வைக்கலாம். இனி நாளைக்கு அப்படியே கொங்குரீட்டு மடிக்கணும் போல. கொங்குரீட்டு மடிச்சு எல்லாம் முழுக்கணும் போல. இப்போ நாளைக்கு என்ன வேலை செய்யணும் வரியில் இன்றைக்கு இந்த வேலையை முடிச்சா தான் இனி அடுத்த வேடம் பார்க்கலாம். என்ன மாதிரி 2 பேரும் களைச்சி போயிட்டீங்களோ நல்ல டீ ஊத்தி எனக்கா டீ டைம் தானே இப்போ டீ டைம் டீ எல்லாம் கொடுத்து நிற்கிறோம்னாக்கா டீ ஊற்றி தான் பார்க்க வந்து நிற்கிறோம். நல்ல வேலை வேலையில பிள்ளைகளுக்கு கூட பார்க்க வந்து நிற்கிறோம். இல்லாட்டிக்கு அப்படி இல்லை பார்க்குற ஸ்டைலை பார்த்தா அப்படியே தான் இருக்கு. எதுவும் பிள்ளையா செய்யணுமோ இல்லாட்டி வேலை எனக்கு அனுபவசாலிகள் தானே அதண்டபடியால் சொத்தியா போகுது அப்படி போகுது பார்க்கத்தானே வரும். அக்கா இன்னும் தானே படித்து வந்து நிற்கணும். கட்டு கட்ட வடிவா இருக்கு நல்லா இருக்கும். 4 வரி வைக்கிறதாமா இப்போ பச்சை கட்டு தானே அதில் மேலே 4 வரி வைக்கல. நீ நாளை தான் வைப்பினோம். 3 வரி ஃபுல்லாக சுற்றி வர வச்சுட்டு தான் நாளை வைப்பினோமா. அவன் நெருப்பா நிற்கணும். வெயில் ஒரு பக்கம் தானே வெயில் நெருப்பா நிற்கணுமோ இல்லை வேலை முடிச்சு கொடுக்கணும் நெருப்பா நிற்கணும் ஒரு இல்லை. அதோட இந்த வெக்கையும் அவர் சரத்தை இல்லை மூடி கட்டி கொண்டு நிற்கிறார். முகத்துக்கு பாதுகாப்பு முகம் கருத்துடுமா தெரியுமா நைட் கிரீம் பூசுறவராம். வேலை செய்யாதான். ஆனா அப்படி இருந்தா கட்டாயம் கட்டத்தான் வேணும். அடிக்கிற வெயிலுக்கு நானே என்ன அப்படி கட்டி இருக்கிறீங்கன்னாக்க நான் நைட் கிரீம் பூசுறேன் நம்பல அதால வெயில் படக்கூடாதுன்னு சொல்லி தானாவோட இப்படி வேலையை மட்டும் செய்யறது இல்லையா எனக்கா நீங்க கேட்டுட்டீங்க கதை நான் வெளி வேலை எடுத்தேன் நான் சொன்னேன். அப்ப நீங்க இதுல என்ன ராயனைக்கு செய்யணும்? ராயனைக்கு ஒரு நைட் கிரீம் பண்ணி கொடுக்கணும் நீங்க. அப்படியோ பின்ன சரி உண்மைதானே ராயனா ஓகேனா நான் பண்ணி கொடுக்க தயார். ஏன் பூச மாட்டாரு?
ராயனா தெனாக்கி இருக்கிற அழகே போதும். சரி இந்த காசுல இருந்தாலும் மிச்சத்தை பிடிச்சி ஒரு க்ரீம் ஒன்றை வேண்டி கொடுங்க. இங்கேவே இல்லை. காயா இஞ்சால வாங்க, இதால வாங்க. அப்ப என்ன நாளைக்கும் வேலை இருக்கு போல? ஓ நாளைக்கும் வேலை இருக்கு. வேலை வந்து இன்னும் வந்து முடிவடையில எனக்கு இன்னும் இவ்வளவு நிறைய வேலைகள் இருக்குது. இப்பதான் ஆரம்பம் எனக்கு. அப்ப நாளைக்கும் வந்து வேலைகள் இருக்குது. சரி அப்ப இங்க நாங்க எல்லாரும் நிக்கிறோமா? அத்தான காணது. ஐயோ அத்தான் கேட்டீங்கன்னா அத்தான் சரியான உடம்பு சரியில்லை. அவ காய்ச்சலையில அனுபடுத்திருக்குது. நேற்று சொன்னீங்களே இன்னும் சரி வரல. சரி வர இல்லை. நாளைக்கு ஹாஸ்பிட்டல்லாம் கட்டாங்க கொண்டு போகணும். அப்ப வேலைக்கும் போயில உண்டைக்கால் வேலைக்கும் போயில்லை. காய்ச்சல் என்னென்ன போகுது கிளைமேட் வெயில்களும் காய்ச்சல் வரும் என்ன செய்யறது. சாப்பாடு கொடுக்க சாப்பிட இல்லையில. அவரை சத்தி எடுத்து கட்டது சாப்பாடே வேண்டாமா. அதோட ராயனுக்கு காய்ச்சல் வந்தா தொங்கல்லாம் வந்து முடியுமே. மாறாது. அதுதான் என்ன உங்களுக்கு ஒரு வலதுகை இல்லாத மாதிரி இருக்குமே வேலையை செய்யறது. கஷ்டப்பட விட மாட்டேன். ஆளே சமைச்சு ஆளே டீ எல்லாம் மாத்தி கொடுப்பாரு. நான் மதியம் சமைச்சதுக்கு அவரை கேள்வி பண்ண சொல்லிருப்பேன். நீங்க இருங்க நான் டீ போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிருப்பேன். இந்த கதை உண்மையா 2 பேருமே சேர்ந்து செய்யறது. அவரை என்ன கஷ்டப்பட விட மாட்டேன் தெரியுமா. அவ்வளவு இல்லை பாசம். சரி அப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா கடை வேலையும் வந்து நடந்து கொண்டு இருக்குது. நாங்களும் வந்து இதோட வீடியோவை முடிச்சு கொள்ள போறோம். உங்களோட வீடியோவை பார்க்குறீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம். பாய்.